சிறகடிக்க ஆசை ஸ்ரீலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். மீனா வீட்டுக்கு வந்த உடனே சந்திரா கிட்ட நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சந்திரா சொல்கிறாங்க, என்ன மீனா சொல்கிற? அப்போ நீ நல்ல பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்றதுக்காக சிந்தாமணி இங்கே வந்து நீத்துவுக்கு உதவி செய்கிற மாதிரி புதுசாக பூக்கடையை ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஆமாம்மா, இவங்க 2 பேருக்கும் வேறு வேலையே இல்லை. ஒரு பக்கம் சிந்தாமணி எனக்கு பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போட்டு இப்படியெல்லாம் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிந்தாமணி உதவி செய்கிறதால ரவி வாழ்க்கையில் பிரச்சனை செய்யலான்னு இங்கே நீத்தும் நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் திருந்தவே மாட்டாங்க. ஆனால் விஜயத்தை பேசினா மட்டும்தான் இவங்க 2 பேருமே அவங்க வேலையை அமைதியாக பார்ப்பாங்களே தவிர்த்து, இல்லைனா எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்வாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் சிந்தாமணி இங்கே மேனேஜரை பார்த்து பேசணும். எனக்கு இந்த பெரிய ஆர்டரை தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, மீனாவுக்கு இந்த ஆர்டரை கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போ நீத்து மீனாவை விட பெரிய பூக்கடை வச்சிருக்கிறதுனால இங்கே இருக்கிற எல்லா வீட்டுக்கும் பூ கொடுக்குற ஆர்டரை நீத்துவுக்கு தரணும்னு மேனேஜர்கிட்ட பேசுறதுக்காக கிளம்பி போகிறாங்க. நீத்துவையும் கூப்பிட்டு போகிறாங்க. மீனாவுக்கு பூ ஆர்டர் கொடுத்த மேனேஜர்கிட்ட பேசுறதுக்காக சிந்தாமணி வராங்க. உடனே மேனேஜர் யோசிக்கிறாரு, சிந்தாமணியை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கணும்னு என்கிட்ட வந்து எப்படி பேசினாங்க, எவ்வளோ பிரச்சனை செஞ்சாங்க. நல்ல வேலை, ஆனால் பொறுப்பாக வேலை செய்கிற மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. இப்போ எதுக்கு வராங்கன்னு தெரியல, என்ன பிரச்சனை செய்ய போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாரு மேனேஜர். அங்கே வந்து சிந்தாமணி, என்ன சார் என்னை பார்த்துட்டு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல், ஏன் சார் இவ்வளோ யோசிக்கிறீங்க, ஏன் திருன்னு முழிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சிந்தாமணி, ஏற்கனவே இந்த பெரிய ஆர்டர் கிடைக்கணும்னு நீங்கள் வந்து பேசும்போது நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சீங்க. அதான் இப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரியலன்னு யோசிக்கிறேன். ஆமாம், என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது வேற ஒன்றும் இல்லை, மீனாவுக்கு பெரிய ஆர்டர் கொடுத்தீங்கல்ல, அதான் பூ ஆர்டர் கொடுத்துருக்கீங்களே, கடையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த ஆர்டரை நீங்கள் நீத்துவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீத்து பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க. மீனாவை விட பெரிய பூக்கடை போட்டு அங்கே நேர்மையாக அவங்க வந்து அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிற நீத்துவுக்கு நீங்கள் உதவி செய்யாமல் இருந்தால் எப்படி? அதனால தான் உங்களை நம்பி உங்ககிட்ட பேசி இந்த பெரிய ஆர்டரை நீத்துவுக்கு வாங்கி தரலாமேன்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சிந்தாமணி. உடனே மேனேஜர் யோசிக்கிறாரு, முத்துவும் மீனாவும் ரொம்பவே நல்லவங்க, அவங்க வேலையை ரொம்ப நேர்மையாக உண்மையாக பார்க்குறாங்க. ஆனால் சிந்தாமணி அப்படி இல்லையே, எல்லாரையும் ஏமாற்றுவாங்க. இவங்களை நம்பி எந்த ஆர்டரையும் சிந்தாமணிக்கும் தர முடியாது, அவங்க கூப்பிட்டு வந்திருக்க இந்த நீத்துவுக்கும் தர முடியாது. இதெல்லாம் சிந்தாமணி புரிஞ்சுக்க மாட்டாங்களே, பிரச்சனை செய்வாங்களே, முதல்ல இவங்களை இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, சிந்தாமணி நீங்கள் பேச வரதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் நான் வந்து ஆர்டரை ஏற்கனவே பூ ஆர்டரை மீனாவுக்கு கொடுத்துட்டேன். அவங்க வேலையை பொறுப்பாக தான் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் என்ன காரணம் சொல்லி இந்த ஆர்டரை நான் நீத்துவுக்கு தர முடியும்? நீத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் உண்மையாக வேலை பார்த்துட்ருக்க மீனா கிட்ட அந்த ஆர்டரை திருப்பி என்னால் வாங்கவே முடியாது. இருந்தாலும் வேறு ஏதாவது ஆர்டர் இருந்தால் கண்டிப்பாக உங்களை வர வச்சு இந்த ஆர்டர் தரதா வேண்டாமான்னு நான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புங்க, ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் நான் இவ்வளோ சொல்கிறேன், என் பேச்சை கேட்காம எதிர்த்து பேசுகிறீங்க? இனி ஏதாவது ஒரு ஆர்டர் கிடச்சா தானே தருவீங்க. அந்த ஆர்டரையும் முத்து மீனாவுக்கு தான் தருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. நானும் இப்போ நீத்துவை கூப்பிட்டு வந்திருக்கிறதுனால என்னை நம்பி நீத்து வந்திருக்காங்க. மீனாவுக்கு இந்த பெரிய ஆர்டரை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணுங்க. அந்த பூ ஆர்டர் நீத்துவுக்கு தான் கிடைக்கணும். நீத்து பெரிய பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பிஸ்னஸில் உதவி செய்யாமல் மீனா முத்துவுக்கு மட்டுமே பெரிய ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தா எப்படி சார்? அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. இப்போ போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொன்னால் நான் கிளம்பிடுவேன்னு நினச்சிங்களா? நீங்கள் இந்த ஆர்டரை நீத்துவுக்கு தர வரைக்கும் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். உங்களால் என்ன சார் செய்ய முடியும்? நான் இவ்வளோ பேசுகிறேன், மதித்து நான் சொல்கிறத கேட்காம நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு பேசிகிட்ருக்கீங்க. முத்து மீனா மட்டும்தான் நேர்மையாக அவங்க வேலையை பார்ப்பாங்களா? இந்த பெரிய ஆர்டரை நீத்துவுக்கு கொடுங்க. அவங்க ரொம்ப நல்லா இந்த ஆர்டரை எடுத்து செய்வாங்க. நீங்கள் கொடுத்த பூ ஆர்டர் மீனாவுக்கு கிடைக்கக்கூடாது. இதன் மூலமாக மீனா சம்பாதிக்கவே கூடாது. அந்த பூ கடையில் மீனா வேலை பார்க்கக்கூடாது. அவ்வளவுதான். இதுக்காக தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். நான் சொல்ல வர்றது புரியுதில்ல? என்னால் பொறுமையாக பேசவும் தெரியும். பிரச்சனை செஞ்சு நீங்கள் அந்த ஆர்டரை எப்படி வந்து மீனாவுக்கு கொடுத்தீங்களோ அதே பெரிய ஆர்டரை இங்கே வந்து நீத்துவுக்கு தர வைக்கவும் முடியும். என்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க? எங்களுக்கும் இந்த பெரிய ஆர்டர் கிடச்சா நேர்மையாக உண்மையாக நாங்களும் இந்த வேலையெல்லாம் செய்வோம். அதனால் மீனாவுக்கு ஃபோன் பண்ணுங்கள். இனி அந்த பூக்கடைக்கு வர வேண்டாம், வேலை பார்க்க வேண்டாம், இனி அந்த பெரிய ஆர்டர் எடுத்து செய்ய வேண்டாம். அந்த பூ ஆர்டரை வந்து நாங்கள் நீத்துவுக்கு கொடுத்துட்டோன்னு நீங்கள் சொல்லணும். அப்படிலாம் பேசுனீங்கன்னா உடனே கிளம்பிட போகிறேன், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இங்கே வந்து சிந்தாமணி.
உடனே நீத்து சொல்கிறாங்க, ஆமாம் சார், நான் ஏற்கனவே பெரிய ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருந்தேன். என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு ஒரு தனி நல்ல பேரே இருக்குது. என்ன, என் அப்பா இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிறாரு. என்னால் பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்ய முடியல. அதனால தான் இப்போ பூக்கடை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த பிஸ்னஸையும் என்னால் நல்லபடியாக செய்ய முடியும். நீங்கள் கொஞ்சம் பொறுப்பா இந்த பெரிய ஆர்டரை எனக்கு தந்தீங்கன்னா, நானும் வந்து இந்த பூ ஆர்டரை நல்லா எடுத்து செய்வேன் சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்கே மேனேஜர் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு. சிந்தாமணியை நம்பி பூ ஆர்டர் கொடுக்க முடியாது. அவங்கள நம்பி பூ ஆர்டர் கொடுத்தா எனக்கு பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை வரும். இப்போ இந்த ஆஃபீஸை பார்த்துக்கிறதும் நான் தான். இங்கே வந்து எந்த ஒரு முடிவெடுக்கணுன்னாலும் நான் தான் முடிவெடுத்துட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது மீனாவை நம்பி இந்த பெரிய ஆர்டரை கொடுத்துருக்கேன். ஆனால் சிந்தாமணியை நம்ப முடியாது. என்ன செய்ய, எப்படி இவங்களை இங்கேருந்து அனுப்புறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே மேனேஜர் சொல்கிறாரு, சரி சிந்தாமணி மேடம், நீங்கள் தேடி வந்து பேசுகிறீங்க, இவ்வளோ பொறுப்பாக பேசுகிறீங்க, உங்களை நம்பாமல் இருக்க முடியாது. இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க. சீக்கிரமாகவே நீங்கள் நினச்ச மாதிரி பூ ஆர்டரை இங்கே வந்து நீங்கள் சொன்ன நீத்துவுக்கே தரதுக்கு எல்லா முயற்சியும் செய்கிறேன். நான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன். நீங்கள் பிரச்சனை செய்யாமல் இங்கேருந்து கிளம்புனா போதும். அதான் நீங்கள் பேசிட்டீங்கல்ல, நானும் யோசிக்க வேண்டாமா? உடனே நானே ஒரு முடிவெடுக்க முடியாதுல்ல. ஏன்னா இந்த ஆஃபீஸில் நான் வேலை பார்க்குறேன். ஆனால் இந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னு தெரியும்ல. நான் பேசிட்டு சொல்கிறேன். கோவப்படாமல் இப்போ இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு பேசி சமாளிக்கிறாரு மேனேஜர். உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, யோசிச்சு நல்ல முடிவாக எடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்கள் எங்களுக்காக உதவி செஞ்சீங்கன்னா எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி சிந்தாமணி மேடம், நான் நல்ல முடிவாக தான் எடுப்பேன், கவலைப்படாமல் கிளம்புங்கன்னு சிந்தாமணி அங்கேருந்து அனுப்பிட்டு மேனேஜர் யோசிக்கிறாரு. என்ன, சிந்தாமணி ஏற்கனவே மீனா மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறதுனால இந்த பூ ஆர்டர் மீனாவுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து நீத்து இப்போ தான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் மீனா அப்படி இல்லை. இங்கே வந்து நல்ல புது பிஸ்னஸ்லாம் செய்கிறாங்க. மீனா டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறாங்க. பூ ஆர்டர்லாம் ஏற்கனவே எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. மீனாவை நம்பி இந்த வேலையை கொடுக்கலாம். ஆனால் சிந்தாமணி பிரச்சனை செய்வாங்கன்னு தெரியும். ஆனால் அவங்கள நம்பி இப்படி பூ ஆர்டரை என்னால் கொடுக்கவே முடியாது. முதல்ல மீனா கிட்ட பேசணும். மீனா முத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சிந்தாமணி எடுத்த முடிவெல்லாம் சரி கிடையாதுன்னு இங்கே நீத்துக்கிட்ட பேசி பார்ப்போம். இந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்கிறத விட மீனா வந்து இங்கே சிந்தாமணி கிட்ட பேசி இந்த பிரச்சனையை சமாளிக்கட்டுமே. சிந்தாமணியால் எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா மீனா கிட்ட நான் பேசி தான் ஆகணும் அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாரு அங்கே ஆஃபீஸில் வேலை பார்க்குற மேனேஜர். இங்கே பூக்கடையில் எப்பயும் போல் அங்கே வந்த கஸ்டமருக்கெல்லாம் பூ கொடுத்துட்ருக்காங்க மீனா. அந்த சமயம் ஃபோன் வருது. உடனே மேனேஜர் சார் தான் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு ஃபோன் எடுத்து சந்தோஷமாக, சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, மீனா உங்கள் வேலையெல்லாம் எப்படிம்மா நடக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சார் இப்போ தான் சார் தேடி வந்து எல்லாரும் பாராட்டி பேசிட்டு போகிறாங்க. பூவெல்லாம் தினமும் நான் கொடுக்கறதுனால எனக்கு உங்களால் தான் சார் நல்ல வருமானம் வருது. இப்படி ஒரு வாய்ப்பை எனக்காக கொடுத்துருக்கீங்க. என்றைக்குமே நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த அந்த பொறுப்பான வேலையை ரொம்ப சரியாக பார்ப்பேன் சார் அப்படின்னு மீனா பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் மீனா, உங்கள் நேர்மை என்ன, நீங்கள் திறமையாக வேலை செய்வீங்கன்னு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த பெரிய ஆர்டரை கொடுத்தேன். ஆனால் இப்போ சிந்தாமணியால் நிறைய பிரச்சனை வருது. சிந்தாமணி என்னை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன சார் சொல்கிறீங்க, சிந்தாமணி உங்களை பார்க்க வந்தாங்களா, எதுக்கு வந்தாங்க, ஏதாவது பிரச்சனை செஞ்சாங்களா சார் அப்படின்னு மீனா வந்து ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க. மீனா நீங்கள் பயப்படவே வேண்டாம். இங்கே சிந்தாமணிக்கு உங்கள் மேலே ரொம்பவே பொறாமையில் இருக்காங்க, ரொம்பவே கோவப்படுறாங்க. ஏன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த பூ ஆர்டர் கொடுத்துருக்கேன். இதன் மூலமாக கடையில் ஓனராக இருந்து வேலையை பொறுப்பாக பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் சிந்தாமணிக்கு பிடிக்கல. அதனால அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நீத்துவான், அவங்க இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார், வேணும்னே தான் அவங்க இப்படிலாம் செய்கிறாங்கன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இப்போ கொடுத்த பூ ஆர்டரை நீத்துவுக்கு நான் கொடுக்கணும்னு என்னை பார்க்கறதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களை பார்த்து பேசியிருக்காங்களா, அப்போ நீங்கள் இந்த பூ ஆர்டரை நீத்துவுக்கு தரப்போறீங்களா சார் அப்படின்னு மீனா கேட்கும்போது, அது எப்படிம்மா தர முடியும், சிந்தாமணியவே நம்ப மாட்டேன், இதில் நீத்துவை என்னால் நம்ப முடியுமா, அதனால தாம்மா யோசிக்கிறேன். இந்த ஆர்டரை பற்றி பேசிட்டு போயிருக்காங்க. மீனாவுக்கு இந்த பூ ஆர்டரை கொடுக்கக்கூடாது. அதான் மீனாவை விட பெரிய பூக்கடை வச்சுருக்க நீத்துவை நம்பி இந்த பூ ஆர்டரை கொடுக்கணும்னு பேசிட்டு போயிருக்காங்க. இப்படி சிந்தாமணி பொறாமப்படுறாங்க, பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. 2 நாள் கழிச்சு வாங்க, யோசிச்சு உங்களுக்கு நல்ல முடிவாக சொல்கிறேன்னு அனுப்பிட்டேன். இல்லையா ஆஃபீஸில் தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க, தேவையில்லாமல் பேசுவாங்க. சிந்தாமணியை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த பூ ஆர்டர் அவங்களுக்கு தான் கிடைக்கணும்னு பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா. ஆனால் நல்ல வேலை, அன்னைக்கு அவங்க வரலன்ன உடனே இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிது.
இல்லைனா சிந்தாமணி செய்கிற பிரச்சனையை என்னால் சமாளிக்கவே முடியாது. நீங்கள் பேசாமல் சிந்தாமணி கிட்ட பேசி பாருங்களேன். அவங்க மறுபடியும் என் ஆஃபீஸ்க்கு வர்றது எல்லாம் சரியில்லை. இப்போ இந்த கம்பெனியோட ஓனர் இல்லை, நான் தான் எல்லா முடிவும் எடுக்கணும். ஆனால் உங்களை பற்றி எனக்கு தெரியும், சிந்தாமணியை பற்றியும் தெரியும். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது மீனா. அந்த நம்பிக்கை சிந்தாமணி மேலே என்றைக்குமே வராது. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா சிந்தாமணி கிட்ட பேசி பாருங்க. இல்லை இந்த ஆர்டரை நான் நீத்துவுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி சார். ஆனால் இந்த பூ ஆர்டர் எனக்கு கண்டிப்பாக வேணும். எனக்குன்னு பெருசாக வேறு எந்த வருமானமும் இல்லை. இந்த கடையை நம்பி தான் நான் இருக்கேன். என் வேலையை பொறுப்பாக பார்த்துட்ருக்கேன். சிந்தாமணி கிட்ட பேசினா பிரச்சனை வரும்னு எனக்கும் தெரியும். ஆனால் அவங்க வேணும்னே இப்போ நீத்துவுக்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்குறேன்னு பூக்கடை ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க சார். அங்கே கடைக்கு தேவையான பூவெல்லாம் சிந்தாமணி தான் அனுப்பிட்டுருக்காங்க. இப்படி எனக்கு பிரச்சனை வரும்னு ஏற்கனவே நான் யோசிச்சது தான். ஆனால் என்ன இவ்வளோ சீக்கிரத்தில் ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சிந்தாமணி கிட்ட முடிஞ்சா பேசி பார்க்குறேன். ஆனால் எனக்கு இந்த பூ ஆர்டர் கண்டிப்பாக வேணும் சார். என் குடும்பமே இந்த ஒரு வருமானத்தை நம்பி தான் சார் இருக்குது. அது மட்டும் இல்லை, நானும் என் வீட்டுக்காரரும் இப்போ எங்கள் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்கும். இப்போ இந்த வருமானமும் இல்லைன்னா எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும் சார். அதனால் கொஞ்சம் யோசித்து எங்களுக்காக முடிவெடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவு சிந்தாமணி கிட்ட பேசி பார்க்குறேன். ஆனால் அவங்க எப்பயும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் பிஸ்னஸ் செய்கிறது சிந்தாமணிக்கு மட்டும் இல்லை, என் மாமியாருக்கும் பிடிக்காது. அதனால் யோசித்து என்ன செய்யணும்னு பார்க்குறேன் சார். நல்ல வேளை எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க மீனா. மீனா கண்கலங்கி நிற்கிறாங்க. என்ன எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருது, என்ன செய்யன்னு தெரியல. பேசாமல் சிந்தாமணி கிட்ட பேசினா அவங்க யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்க மாட்டாங்க. சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு நான் பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்றதுக்காக நிறைய பிரச்சனை செய்வாங்க. எப்படியும் நீத்துவுக்கு தான் சிந்தாமணி சப்போர்ட் பண்ணுவாங்க. பேசாமல் விஜயாத்த கிட்ட பேசி பார்ப்போம். விஜயாத்த மட்டும் எனக்காக இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, எனக்காக பேசினாங்கன்னா, சிந்தாமணி இப்படி மேனேஜர்கிட்ட இந்த பூ ஆர்டரை பற்றி இனி பேசாமல் இருப்பாங்கல்ல. எனக்கு இந்த ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சந்தோஷமாக என் வேலையை பார்த்துட்ருக்கேன். என்னுடைய பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக சிந்தாமணி நீத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு மேனேஜர்கிட்ட பேசுகிறதுக்கு நீத்துவை வேற கூப்பிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் சரியே இல்லை. இங்கே சிந்தாமணி கிட்ட பேசினா சரிப்பட்டு வராது. விஜயாத்தை எப்படியும் கோயிலுக்கு வருவாங்க, அவங்க கிட்ட பேசி பார்ப்போமே. விஜயாத்தை என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுவே போதும். மற்றபடி விஜயாத்தை வீட்டுக்கு நான் போகலைனாலும் பரவாயில்ல, இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். நான் சம்பாதிச்சாதான் எப்படியும் என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்க முடியும், என் வீட்டுக்காரருக்கு உதவி செய்ய முடியும். அவருக்கும் பெருசாக எந்த சவாரியும் கிடைக்கிறதில்ல. டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறது, பூக்கடையில் வேலை பார்க்குறதுன்னு இங்கே என் வீட்டுக்காரருக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன். இந்த வருமானம் வந்தால் தான் வீட்டுக்கு வீட்டு செலவுக்காக பணம் கொடுக்க முடியும். அப்படின்னு எனக்கு நிறையவே பணம் தேவைப்படுது. இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி மீனா என்ன செய்யணும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. இங்கே பார்வதி விஜயாவை பார்க்கறதுக்காக வராங்க. விஜயா, இன்னைக்கு எனக்கு வேலை இல்லை, கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறேன், நீ வரியா விஜயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பார்வதி, உன் வீட்டுக்கு வந்தால் சரியாக என்கிட்ட பேச மாட்டேன், நிறைய வேலை இருக்குன்னு சொல்வேன். இப்போ என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன தான் வேலை இருந்தாலும் கோயிலுக்கு போனால் கொஞ்சம் நிம்மதியாக ஆறுதலாக இருக்குன்னு தான் உன்னை கூப்பிடலாமேன்னு வந்தேன். வர முடியும்னா வா, இல்லையா நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. என் வீட்லேயும் நிறையா பிரச்சனை இருக்குது, என்ன செய்ய நிம்மதியே இல்லாமல் தான் இருக்கேன். மனோஜோட வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையாக வருது. இதில் அந்த ரோகிணி வேற கடைக்கு பிரச்சனை செஞ்சிட்ருக்கா. என்ன செய்கிறது, நானும் கோயிலுக்கு வரேன். ஓ மேலே எனக்கு என்ன கோவம் பார்வதி, என் வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் யோசித்து தான் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்வதி கூப்பிட்டதால விஜயாவும் கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. அண்ணாமலை யோசிக்கிறாங்க, எப்படியும் மீனா இந்த வீட்டுக்கு சீக்கிரமாகவே மருமகளாக வரணும். மீனா இந்த வீட்டுக்கு வந்தாதான் இப்படி எந்த பிரச்சனையும் வராமல் எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும். அதெல்லாம் விஜயா என்றைக்குமே புரிஞ்சிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அண்ணாமலை யோசிக்கும் போது அங்கே பார்வதி சொல்கிறாங்க, என்ன இந்த ரோகிணி திருந்தவே மாட்டாளா? அதான் இந்த வீட்டுக்கு மருமகளாக ரோகிணி இருக்கக்கூடாதுன்னு செஞ்ச பிரச்சனைக்காக தான் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டீங்கல்ல. அப்புறம் என்ன இந்த ரோகிணிக்கு தேவையில்லாமல் மனோஜ் கடையில் போய் பிரச்சனை செஞ்சிட்ருக்கா விஜயா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அந்த ரோகிணி எங்கே இருக்கான்னு தெரியல பார்வதி. இல்லை, ரோகிணி ஒவ்வொரு பிரச்சனையும் செய்யும்போது ஏன் இப்படிலாம் பிரச்சனை செய்கிறேன்னு கேட்குறதுக்காகவே ரோகிணியை பார்க்க போகணும்னு தோணுது. என்ன செய்ய, ரோகிணிக்கிட்ட பேசவும் பிடிக்கல. ரோகிணி கடைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் வேணும்னே பிரச்சனை செஞ்சிட்ருக்கா. இதனால் மனோஜ் ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்கான். கோயிலுக்கு போனால் நல்ல மனோஜுக்காக வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிக்கிட்டே கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே பூக்கடைக்கு வந்திருக்க சந்திரா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க மீனா. விஜயா, மீனா வந்திருக்க மாதிரி இருக்குது. உன் சம்மந்தியோட பூக்கடை இங்கே தானே இருக்குது, அவங்கக்கிட்ட பேசிட்டு போகலாம்ல. என்ன யாரையும் பார்க்காம கண்டுக்காமல் கோயிலுக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பார்வதி. மீனா என் மருமகளே இல்லைன்னு முடிவெடுத்துட்டேன். மீனா என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க என் சம்மந்தின்னு நீ தான் சொல்லணும்.
மீனாவையும் ஏற்றுக்க போகிறதில்ல, அவங்க என் சம்மந்தியும் கிடையாது. நீ வேணும்னா பேசிட்டு வா, நான் கோயிலுக்கு தானே வந்திருக்கேன், அதனால் நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் மீனா உன் மருமக இல்லைன்னு நீ கோவமாக பேசலாம், ஆனால் முத்துவோட மனைவி தானே மீனா, என்னைக்கா இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தே ஆகணும்ல மீனா, ஏன் விஜயா இப்படி பேசுகிற விஜயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதி. உனக்கு அதெல்லாம் புரியாது பார்வதி, நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லும்போது, நான் மீனா கிட்ட பேசிட்டு வரேன், நீ வேணா கோயிலுக்கு போயிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, மீனா அப்படின்னு பார்வதி மீனாவை பார்த்த உடனே பேச போகிறாங்க. மீனா சந்திரா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இங்கே பார்வதி வந்த உடனே மீனா ரொம்ப சந்தோஷமா, அத்தை நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்களா, நீங்கள் மட்டும் வந்தீங்களா விஜயாத்தையும் வந்தாங்களா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. என்ன மீனா, நான் வந்ததை பார்த்துட்டு உனக்கு சந்தோஷம் இல்லை, விஜயாவும் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது, விஜயாத்துக்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது, அவங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எப்படியும் கோயிலுக்கு வருவாங்கல்ல, அதான் அவங்க வருவாங்களா இல்லையான்னு தெரியாமல் யோசித்தேன், நல்ல வேலை நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்க, அம்மா விஜயாத்துக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, மீனா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஏன் ரொம்ப பதட்டமாக இருக்க, சந்தோஷமாக உன்னை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தா, நீ ரொம்ப பதட்டமாக இருக்கிறியே, என்னாச்சு மீனா அப்படின்னு கேட்கும்போது, விஜயாத்தக்கிட்ட பேசும்போது நீங்களும் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே சந்திரா சொல்கிறாங்க, மீனா பொறுமையாக பேசு, சம்மந்தி ஏற்கனவே ரொம்ப கோவப்படுவாங்க, விஜயாவை பற்றி உனக்கு தெரியும்ல, தேவையில்லாமல் உன்னுடைய மாமியார் விஜயா தேவையில்லாமல் பேசினாலும் நீ தான் பொறுமையாக பேசி உனக்காக அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி செய்யணும், புரியுதுல மீனா, பாரு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, நான் இங்கே தான் பூக்கடை வச்சுருக்கேன், என்கிட்டயும் பேசலை, நீயும் இங்கே தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்வதி கூட பார்க்க வந்திருக்காங்க, ஆனால் உன்னுடைய மாமியார் கண்டுக்காமல் கிளம்பி போயிட்டாங்க பாரு, இன்னும் உன் மேலே அவங்க ரொம்ப கோவமாக தான் இருக்காங்க மீனா, நீ பொறுமையாக பேசு அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. உடனே பார்வதி சொல்கிறாங்க, எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன், அதான் நான் இருக்கேன்ல, நீ வா மீனா, விஜயா கிட்ட பேசணும் அவ்வளவுதானே, நீ விஜயா கிட்ட பேசு, அப்படியே விஜயா பேச மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை செஞ்சாலும் உனக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் வந்திருக்கேன்ல மீனா, கவலைப்படாம வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே என்ன பார்வதி மீனா கிட்ட பேசிட்டு வரேன்னு போனா இன்னும் வரலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மீனாவும் பார்வதியும் கோயிலுக்கு வராங்க. என்ன, பார்வதிக்கு வேற வேலையே இல்லை, என்னை விட பார்வதிக்கு மீனா தான் முக்கியம், நான் தானே பார்வதியோட ஃப்ரெண்டு, ஏன் பேச்சை தானே கேட்கணும், இப்போ எதுக்கு இங்கே மீனாவை கூப்பிட்டு வரா, கோயிலுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சா மீனாவை பார்த்தாலே கோவம் தான் வருது, எதுக்கு மீனாவை கூப்பிட்டு வரான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே கோவமாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, என்ன பார்வதி நீ மட்டும் வராமல் மீனாவை கூப்பிட்டு வர, அப்படி மீனா கிட்ட பேசணும்னா அவங்க பூக்கடைக்கே போய் பேசியிருப்பனே, அதான் பேச வேண்டாம் தானே தனியாக வந்துட்டேன், இப்போ என்னவா மீனாவுக்கு என்ன வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, பொறுமையா இரு விஜயா, ஏன் இவ்வளோ கோவப்படுற, மீனா உன்னுடைய மருமக தானே, உன்கிட்ட ஏதோ முக்கியமாக பேசணுமா, அதனால தான் நான் மீனாவை கூப்பிட்டு வந்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது, நீ பேச வேண்டியதை பேசுமா மீனா, விஜயாவை பற்றி தான் தெரியும்ல, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் கோவப்படுவா, விஜயா பொறுமையா இரு விஜயா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க பார்வதி. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை நான் எந்த தப்புமே செய்யலை, ஆனால் உங்கள் வீட்டுக்கு நான் வரக்கூடாதுன்னு நீங்கள் ரொம்ப கோவமாக முடிவெடுத்திருக்கீங்க, அதனால தான் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வரலனாலும் தினமும் உங்களுக்காக சமைச்சு கொடுக்குறேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நல்லா தான் இருக்கேன், இப்போ என்ன பிரச்சனை, எதுக்கு பேசுறதுக்காக வந்த, அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி எனக்கு பெரிய ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, அந்த மேனேஜர்கிட்ட பேசியிருக்காங்க அத்தை, எனக்கு இந்த பூ ஆர்டரை கொடுக்கக்கூடாதுன்னு மேனேஜர்கிட்ட சிந்தாமணி பேசியிருக்காங்க, இங்கே நீத்துவுக்கு தான் பூ ஆர்டர் கொடுக்கணும்னு நீத்துவுக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க சிந்தாமணி, அப்படிலாம் எனக்கு கிடைச்ச ஆர்டரை எப்படி நான் நீத்துவுக்கு கொடுக்க முடியும் சொல்லுங்கள், மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணார், எப்படியாவது சிந்தாமணி எனக்கு பிரச்சனை செய்யாமல் நீங்கள் பார்த்துக்கங்க, இந்த ஆர்டரை சிந்தாமணிக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, நீத்து இப்போ தான் பூ கடை ஆரம்பிச்சிருக்காங்க, புதுசாக கடையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்கள நம்பி இந்த பூ ஆர்டரை தரவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் ரொம்ப வருஷமாக இந்த பிஸ்னஸை செய்கிறத, அப்படி இருக்கும்போது பூ ஆர்டர் எனக்கு கிடச்சிருக்குன்னு சந்தோஷமாக என் வேலையை பார்த்துட்ருக்கேன், இப்போ புதுசாக பூக்கடை ஆரம்பித்த நீத்துவுக்கு இந்த பெரிய ஆர்டர் கொடுக்கணும்னு சிந்தாமணி பேசுகிறதால மேனேஜர் என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்ப யோசிக்கிறாரு, இந்த பூ ஆர்டர் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ கடைக்கு ஓனராக இருக்கேன், உங்களுக்கே தெரியும்ல, உங்கள் பையன் முத்துவும் சரியாக இப்போ எந்த சவாரியும் வரதில்லைன்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு, இப்போ இந்த பூ ஆர்டர் எனக்கு கிடைக்காம இந்த ஆர்டர் பெரிய ஆர்டர் நீத்துவுக்கு கிடைச்சா அப்புறம் நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க விஜயா. அப்படியா, சிந்தாமணி இப்படிலாம் செஞ்சுருக்காங்களா, கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல,
நீ ஏதோ முக்கியமான உண்மையை பேச போகிறேன்னு பார்த்தேன். நீ சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. அப்போ பிஸ்னஸ் செய்யாமல் வீட்டிலே இருக்க வேண்டியதானே? சிந்தாமணி என்ன செஞ்சாலும் சரியாக தான் செய்வாங்க. அவங்க நீத்துவுக்கு உதவி செய்கிறது எனக்கும் தான் பிடிக்கல. ஆனால் உனக்கு இந்த பெரிய ஆர்டர் கிடைக்கக்கூடாது, இந்த பூ ஆர்டர் உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு மேனேஜர்கிட்ட பேசியிருக்காங்கல்ல, எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. என் வீட்டில் இருக்கும்போது சரியாக வீட்டில் இருக்க வேலையை பார்க்காம பூக்கடைக்கு ஓனர் ஆயிட்டேன்னு என்னென்ன பேசியிருப்ப. வீட்டு வேலையை செய்ய சொன்னால் முத்து உனக்காக எதிர்த்து பேசுவான்ல. டெக்கரேஷனோட செய்யணுன்றதுக்காக கொஞ்சம் கூட நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்காம 2 பேரும் என்னெல்லாம் பேசி என்னை எதிர்த்து பேசியிருக்கீங்க. இப்போ இந்த பிஸ்னஸே நடக்காதுன்னு என்ன பார்க்க வந்தியா, பேச வந்தியா? உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சியா? அதெல்லாம் நடக்க போகிறதே இல்லை. உனக்கு எதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்? இந்த பிஸ்னஸை நீ பார்த்துக்கலனாலும் நான் சந்தோஷம்தான் படுவேன். அதனால் உனக்காகவும் உன்னுடைய பூ ஆர்டருக்காகவும் இந்த பிஸ்னஸ்க்காகவும் இங்கே வந்து சிந்தாமணிக்கிட்ட நான் பேசவே மாட்டேன். புரியுதா? என்னை பார்க்க வந்ததெல்லாம் தேவையில்லாத வேலை. நீ என்கிட்ட பேசியிருக்கவே கூடாது. இங்கேருந்து கிளம்புறியா? சிந்தாமணி சரியாக தான் செஞ்சுருக்காங்க. நீ எல்லாம் பிஸ்னஸ் செஞ்சு சம்பாதிச்சு என்ன செய்ய போகிற? மாடியில் இப்போ வரைக்கும் உன்னால் ரூம் கட்ட முடியல. முத்துவுக்கு ஏதோ கார் வாங்கி கொடுத்துட்டேன்னு உன்னுடைய மாமனார் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. எவ்வளோ வருமானம் வந்தாலும் உங்கள் அம்மா கிட்ட கொடுக்குற. இதில் உனக்கு நான் உதவி செய்யணுமா? நீ என் வீட்டு மருமகளே இல்லை. நீ பேசின உடனே நான் மனசு மாதிரி உனக்கு உதவி செய்வேனா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. பரவாயில்ல, சீக்கிரமாக பிஸ்னஸ் இல்லாமல் இருக்க போகிற, அதுக்காக வாழ்த்து சொல்லிட்டு உடனே கிளம்பிடு அப்படின்னு சொல்லும்போது, அத்தை என்ன பேசுகிறீங்க அத்தை அப்படின்னு சொல்லி மீனா ரொம்பவே அழுகிறாங்க. எனக்காக பேசுங்க அத்தை, இந்த ஒரு முறை பேசுங்க அத்தை அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உனக்காக என்னைக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இங்கே மீனா பேசும்போது மீனாவை புரிஞ்சிக்காம எல்லாரும் முன்னாடி ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க விஜயா. ஏளனமாக பேசுகிறாங்க விஜயா. உடனே பார்வதி சொல்கிறாங்க, மீனா அழாதம்மா, ஏன் விஜயா இப்படிலாம் பேசுகிற? இங்கே முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுற. அவங்க செய்கிறதெல்லாம் சரியே இல்லைன்னு எனக்கே தெரியுது. அப்படி இருக்கும்போது நீ என்ன சிந்தாமணி என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும்னு ரொம்ப நம்புகிற. அவங்களால உனக்கு பிரச்சனை வரப்போகுது. மீனா முத்துக்கிட்ட உதவி கேட்டு போய் நிற்க போகிற, பார்த்துக்கிட்டே இரு. நீ செய்கிறதெல்லாம் சரியில்லை. மீனா நீ அழாதம்மா அப்படின்னு மீனா கிட்ட ஆறுதலாக பேசி அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க பார்வதி. பரவாயில்லையே, சிந்தாமணி எனக்கு தெரியாமல் இங்கே நீத்துவுக்கு உதவி செய்கிறது தான் பிடிக்கல. ஆனால் மீனா வேலை செய்யக்கூடாதுன்னு மேனேஜர்கிட்டலாம் பேசியிருக்காங்களா? அப்போ இந்த பூ ஆர்டர் மீனாவுக்கு கிடைக்க போகிறதில்ல. அதன் மூலமாக மீனா பூ கடைக்கு போக போகிறதில்ல. கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கோயிலுக்கு வந்ததுக்கப்புறமா நிம்மதியாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் மீனா மூலமாக தெரிய வரும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. இங்கே வந்து நல்லா வேண்டிக்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க விஜயா. அந்த சமயம் மீனா விஜயாவை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. பணம் மட்டும்தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருந்த விஜயாத்தை என்னை மருமகளாக ஏற்றுக்கக்கூடாதுன்றதுக்காக சிந்தாமணி என் பிஸ்னஸில் எவ்வளோ பிரச்சனை செஞ்சாலும் பரவாயில்லன்னு இப்படி சந்தோஷப்படுறாங்கல்ல. இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு இவங்ககிட்ட உதவி கேட்டு வந்தேன். ஆனால் என் நிலைமையை புரிஞ்சுக்காம இப்படி எனக்கு பிஸ்னஸ் இருக்கக்கூடாதுன்னு எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னைக்காவது இவங்களும் உதவி கேட்டு வரப்ப நானும் இவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னா அதுக்கெல்லாம் நான் நல்லா சம்பாதிக்கணும். இனி அந்த கடையில் எனக்கு எந்த வேலையும் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த பெரிய பூ ஆர்டர் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் திறமையால் என்னால் முன்னேற முடியும்னு நானும் இவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கே அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. சந்திரா கேட்குறாங்க, என்னாச்சு? நீ வந்து விஜயா கிட்ட பேசினல, சம்மந்தியம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்னம்மா சொல்லுவாங்க? உடனே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்களா என்ன? இல்லையே மீனா, உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ வந்து பிஸ்னஸ் செய்யக்கூடாது, முன்னேறக்கூடாது, சிந்தாமணி அதுக்காக என்ன செஞ்சாலும் சிந்தாமணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு என்னை பார்த்து சந்தோஷப்பட்டாங்கம்மா. என் நிலைமையை புரிஞ்சிக்கல. அழுதுகிட்டே அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நான் எந்த தப்புமே செய்யலை. இருந்தாலும் நீங்கள் எனக்காக உதவி செய்யணும்னு விஜயாத்தக்கிட்ட எவ்வளவோ அழுதுகிட்டே பேசினேன். அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன மீனா செய்ய போகிறேன்னு கேட்க, பரவாயில்லம்மா, அந்த பூக்கடையை நடத்தலைன்னா ஏன் என்னால் வேறு எதுவும் வேலை செய்ய முடியாதா? சம்பாதிக்க முடியாதா? பரவாயில்ல, நீத்துவுக்கு இந்த பூ ஆர்டர் கிடைக்கட்டும். எனக்கு அந்த கடையில் வேலை இல்லைன்னு நான் வீட்டுக்கு வந்தாலும் பரவாயில்ல, என்னால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சந்திராவோட வீட்டுக்கு இங்கே வந்து கோயிலேருந்து சந்திராக்கு இங்கே பூ ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலில் திருவிழா நடக்க போகுது. ஒரு வாரத்துக்கு மாலை ஆர்டர், பூ ஆர்டர்னு சந்திரா நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும் எப்பயும் போல் அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, அம்மா இந்த ஆர்டரை நான் எடுத்து செய்கிறேம்மா அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க மீனா. உடனே அங்கே வந்தவங்க கிட்ட சந்திரா மீனாவுக்காக பேசுகிறாங்க. இந்த கோயிலுக்காக மீனா மாலை கட்டி கொடுக்குறேன், பூ கட்டி கொடுக்குறேன்னு இந்த எல்லா ஆர்டரையும் மீனாவே எடுக்கிறாங்க.
மீனா ரொம்ப நம்பிக்கையாக இந்த ஒவ்வொரு வேலையவும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து விஜயாத்தக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், உதவி செய்ய சொன்னேன். ஆனால் எனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, என்னாலேயும் சாதிச்சு காட்ட முடியும் அப்படின்னு அங்கே ஒரு வாரம் மீனா வந்து அவங்க சொன்ன மாதிரியே அந்த பூ ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க. அவங்க கேட்ட மாதிரியே மாலையெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. அங்கே கோயில் திருவிழாக்கு வந்தவங்க மீனா தான் பூ கட்டி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்படி இருக்கும்போது மீனா டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கூட செய்வாங்கன்னு தெரிய வருது. நமக்கு 2, 3 மண்டபம் இருக்குது. ஆனால் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் வைக்கணும்னு அங்கே வந்துட்டுருக்காங்க. ஆனால் யார்கிட்ட இந்த டெக்கரேஷன் ஆர்டர் பொறுப்பை கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருந்தோம். ஆனால் மீனாவை பற்றி எல்லாரும் ரொம்ப நல்ல விதமாக சொல்கிறாங்க. மீனா நல்ல பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்ததா வேற சொல்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஆர்டர்லாம் கொடுத்தா என்ன அப்படின்னு அங்கே கோயிலுக்கு வந்தவங்க மீனாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, மீனாவுக்கு தான் இந்த ஆர்டரை கொடுக்கணும்னு மீனாவை பார்க்குறதுக்காக வராங்க. இனி என்ன வேலை செய்கிறது, சம்பாதிக்க கூட முடியாதோ அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்த மீனாவுக்கு இங்கே விஜயா இப்படி பேசினதுக்கு அப்புறமா தான் நிறைய ஆர்டர் தேடி வர ஆரம்பிக்குது. விஜயா அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நீங்கள் தான் மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. ஆனால் சரியாக பிஸ்னஸ் செய்யாமல் மீனா இப்போ வந்து எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சிந்தாமணி இங்கே வந்து நீத்துவுக்கு உதவி செய்கிறதுக்காக மேனேஜர்கிட்ட பேசி பூ ஆர்டரையும் நீத்துவுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மீனாவுக்கு எந்த ஆர்டரும் இல்லாமல் அவள் என்ன செய்கிறானே தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, என்னது மீனாவுக்கு சிந்தாமணி பிரச்சனை செஞ்சுருக்காங்களா? இப்படி பூ ஆர்டரை நீத்துவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு நீ அமைதியாக இருந்தியா? சிந்தாமணி கிட்ட மீனாவுக்காக பேசியிருக்கலாம்ல, சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்ல. மீனாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இதில் நான் என்னங்க செய்ய முடியும்? சிந்தாமணி மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சா நான் எதுக்குங்க இந்த பிரச்சனையை தலையிடணும்? மீனா என்ன இந்த வீட்டு மருமகளா? இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலை. ஆமாங்க, இன்னும் மீனாவால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால் இந்த உண்மை தெரியும், மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு மீனா கிட்ட பேசிட்டேங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாக விஜயா வீட்டுக்கு வராங்க. வாங்க சிந்தாமணி அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷமாக கூப்பிடும்போது, என் வீட்டுக்கு எப்படி வரணும்னு எனக்கு தெரியாதா விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என் வீட்டுக்கு வந்திருக்கேன், நீங்கள் என்ன உபசரிக்கிறீங்க, உள்ளே வர சொல்கிறீங்க? முதல்ல இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணும்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. அண்ணாமலை ரொம்பவே பதட்டமா என்ன நடக்குது ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது, அங்கே ரவி, முத்து, மனோஜினி எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. விஜயா, நீங்கள் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்து பணம் வாங்கின உண்மை இன்னும் வீட்டில் யாருக்கும் தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. நான் உண்மை தானங்க பேசுகிறேன். மனோஜ் வந்து பணத்தை திருப்பி தர மாதிரி இல்லை, அதனால் ஃபினான்சியர் சொல்லிட்டாரு, இனி இந்த வீட்டில் சிந்தாமணி நீங்களே இந்த வீடை எடுத்துக்கோங்க, ஆனால் இங்கே விஜயா மனோஜன் யாருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் என் ஃப்ரெண்டு தானே, உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மீனாவுக்கு பிரச்சனை செய்யும்போது கூட உங்கள் பக்கம் தான் இருந்தேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். இப்போ இப்படி பேசுகிறீங்களேன்னு கேட்கும்போது, யாருங்க உங்களை சப்போர்ட் பண்ண சொன்னது? எனக்காக யாருங்க வந்து உதவி செய்ய சொன்னது? நீங்கள் தான் என்கிட்ட உதவி கேட்டு வந்தீங்க. இப்போ வரைக்கும் மனோஜ் அந்த பணத்தை திருப்பி தரல. அதான் நானும் ஃபினான்சியரும் பேசி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இனி இந்த வீடு என்னுடைய வீடு, இங்கே நீங்கள் இருக்கவே கூடாது. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. நீங்கள் என் ஃப்ரெண்டுன்னு நீங்கள் சொல்லலாம், நான் சொல்லலையே. நீங்கள் என் ஃப்ரெண்டு கிடையாது விஜயா. இந்த வீடு என்னுடைய வீடு, புரியுதா? இல்லை இப்போவே பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துட்டியா அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது, என்னங்க நீங்கள், நானே என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கேன், கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜ் வந்து, ஆமாப்பா, அம்மா பேச்சை கேட்டு சிந்தாமணி பேச்சை கேட்டு உங்கள் கையெழுத்தை நான் தான்ப்பா போட்டு கொடுத்தேன், மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு இப்போ தான் வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு மனோஜ். இங்கே முத்துவுக்கு அவ்வளோ கோவம் வருது. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா நான் வந்து இவங்ககிட்ட பேச விரும்பல, நான் கிளம்புறேன் அப்படின்னு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே இங்கே வந்து ரவி சொல்கிறாங்க, என்னம்மா என்ன வேலை செஞ்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது, அதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, உடனே ரவி வந்து, அப்பா இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் வாங்கப்பா, என்ன வேணாலும் செய்யட்டும், இந்த வீடு என்னுடைய வீடுன்னு சொல்லி சொல்லி மீனா அண்ணி இங்கேருந்து அனுப்புனாங்க. முத்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சாங்க. மீனா அண்ணி பாவம், அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக கிடைக்கணும், எனக்காக சிந்தாமணி கிட்ட பேசுங்கன்னு கோயிலில் அம்மா கிட்ட அழுதுகிட்டே கேட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் முடியாதுன்னு சந்தோஷமாக பேசியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு எப்போவோ தெரியும். ஆனால் அம்மா திருந்த மாட்டாங்கப்பா, நல்லா அனுபவிக்கணும். இந்த சிந்தாமணி ரொம்ப நல்லவங்கன்னு சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அதான் அவங்களால பிரச்சனை வருது. இனி இது உங்கள் வீடு இல்லைம்மா, நீங்கள் என்ன வேணாலும் பேச முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு.
இங்கே முத்து நடந்த பிரச்சனைய மீனா கிட்ட சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இப்போ நமக்குன்னு நல்ல வருமானம் வருது. நம்ம குடும்பத்தை பற்றி தாங்க யோசிக்கணும். உங்கள் அம்மாவால் பிரச்சனை வந்தால் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஏங்க யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதான் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க, முத்துவும் மீனாவும் இங்கே சந்திரா வீட்டிலேருந்து நல்லா சம்பாதிச்சு புது வீடும் வாங்குறாங்க. அந்த புது வீட்டுக்கு முத்துவும் மீனாவும் தனி குடித்தனமும் போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சந்திரா, சீதா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்கே அண்ணாமலை சொல்கிறாரு, நீ தான் முத்துவுக்கும் மீனாவுக்கும் எந்த நல்லதும் நடக்கக்கூடாது, அவங்களுக்குன்னு தனியாக ரூம் கொடுத்தா கூட கேள்வி கேட்ட, அவங்க மாடியில் ரூம் கட்டவே முடியாதுன்னு ஏளனமாக பேசினேன், அவங்களால சம்பாதிக்க முடியாது சம்பாதிக்கக்கூடாதுன்னு சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு பிரச்சனை செஞ்ச. ஆனால் அவங்க வாழ்க்கையில் நல்லா தான் இருக்காங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்க. உன் நிலைமையை பாரு, எங்கள் எல்லாரும் ஏமாத்தணும்னு நினச்ச, இங்கே மனோஜுக்கு உதவி செய்ய வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்க எங்களுக்கு தெரியாமல், இப்போ சிந்தாமணி கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிற. உன்னுடைய ஃப்ரெண்டு சிந்தாமணி இப்படி தேடி இப்படி பேசுவாங்கன்னு நீ நினைக்கவே இல்லைல்ல. நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சிந்தாமணி பேசுகிறாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்த, மனோஜோட வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது. சிந்தாமணி என் ஃப்ரெண்டுன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினா இப்போ உனக்கே பிரச்சனையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சிந்தாமணி. போதுமா? இனியும் உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ செஞ்ச பிரச்சனையால் இந்த வீட்டில் இருக்கவே முடியாதுன்னு முத்து ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டான். இனி நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கண் கலங்கி நிற்கிறேன். ஆனால் நீ இப்போவும் சந்தோஷமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? இங்கே சிந்தாமணி என்னை ஏமாற்றிட்டாங்க. எப்படியும் மனோஜ் பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவான், வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவான்னு நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் எதுவுமே நடக்கலை. நான் நினச்சது எதுவுமே நடக்கலைங்க. மனோஜ், இப்போ என்ன செய்கிறது மனோஜ், எங்கே போகிறது அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நம்ம கொஞ்ச நேரம் கோயிலுக்கு போவோம்மா, அங்கேயே இருப்போம், அம்மா எங்கே போகிறதுன்னு யோசிப்போம்மா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, எனக்கு என் பையன் முத்து இருக்கான் என்னை பார்த்துக்கிறதுக்கு. இனி இந்த வீட்டில் தான் யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. வீட்டு பத்திரத்தை எங்களுக்கு தெரியாமல் கொடுத்ததுக்கு நீ நல்லா கஷ்டப்பட போகிற, பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கேருந்து கிளம்புறாரு. அம்மா என்னம்மா இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு, சிந்தாமணி எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் திட்டம் போட்டு ஏமாத்திருக்கேன். விஜயா என் பேச்சை கேட்டு என்னை நம்பி அவங்க இப்படி ஃபினான்சர்கிட்ட பணம் வாங்கினதான் நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு. இப்போ இந்த வீடு என்னுடைய வீடு. விஜயா கிளம்புங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க, என் வீட்டில் நீங்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிந்தாமணி இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சிந்தாமணி என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். மீனாவுக்கு அவங்க பிரச்சனை செஞ்சதெல்லாம் நினச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டேன், அவ்வளோ நிம்மதியாக இருந்தேன். மீனாவால் முன்னேறவே முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் மீனா இப்போ என்ன வேலை செய்கிறான்னு எனக்கு தெரியல. ஆனால் மீனாவை தேடி தான் போய் உதவி கேட்கணுன்ற நிலமையில இருக்கேன். என்ன செய்ய, என்ன இருந்தாலும் மீனா என் மருமக தானே அப்படின்ற எண்ணத்தில், சரி நம்ம கோயிலுக்கு போவோம், அதுக்கப்புறம் மீனாவை பார்க்க அவங்க அம்மா வீட்டுக்கு போவோன்னு சொல்லும்போது, அம்மா அவங்க எப்படிமா அங்கே தங்க முடியும், அப்படியே நம்ம போனாலும் இப்போ இருக்கிற நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்மளை ஏற்றுப்பாங்களாம்மா, வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன செய்யன்னு தெரியாமல் விஜயாவும் மனோஜும் கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. எப்படியோ விஜயாவோட வீடு எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக நான் தான் இருக்க போகிறேன். என்னை நம்பி விஜயாவும் மனோஜும் ஏமாந்து போய் நிற்கிறாங்க அப்படின்னு சிந்தாமணி சந்தோஷமாக இருக்கும்போது, பார்வதி எப்பயும் போல் கோயிலுக்கு போகிறாங்க. விஜயாவும் மனோஜும் அங்கே இருக்கிறத கவனிக்கிறாங்க. விஜயா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இங்கே நடந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல, நீ என் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் என்னால் உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு உன்னுடைய வீட்டுக்கு வரல பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வீட்டுக்கு வரலன்னா பரவாயில்ல, மீனா இப்போ தனி கொடுத்தன போயிட்டா, புது வீடு வாங்கியிருக்கா, அவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. ஏன் முத்து இதெல்லாம் சொல்லவே இல்லையான்னு கேட்கும்போது, எனக்கு என்ன தெரியும், முத்துவை என் மகனாக ஏற்றுக்காம, முத்து என்ன செய்கிறான்னு கூட கண்டுக்காம, முத்து வீட்டுக்கு வந்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பேன். இதில் முத்து என்ன செய்கிறான்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ பேசாமல் மீனா வீட்டுக்கு போய் இரு, மீனா உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பா, இனியாவது மீனாவை புரிஞ்சுக்கிட்டு நல்ல மாமியாராக இருந்தனா மீனாவும் பொறுப்பான மருமகளா உன்னை ரொம்ப நல்லா கவனிச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? மீனா புது வீடு வாங்கிட்டாளா? ஆமாம், பிஸ்னஸ் செய்ய முடியாமல் கஷ்டப்படுறதா சிந்தாமணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் அப்படி நினைக்கிற. மீனாவுக்கு எவ்வளோ திறமை இருக்குன்னு உனக்கு என்ன தெரியும்? மீனாவோட அருமை பெருமை தெரியாமல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அனுப்புனல்ல, இனி நீ அவங்க வீட்டுக்கு தேடி போய் மன்னிப்பு கேட்டு அவங்க வீட்லேயே இருக்கிற வழியை பாரு, அதை விட்டுட்டு எவ்வளோ நாள் தான் இங்கேயே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நல்ல வேலை பார்வதி, நீ உண்மையை சொன்ன, மீனா கிட்ட உதவி கேட்டா நான் மீனா வீட்டிலே இருந்துடலாம், அப்புறம் என்ன, மீனா குடும்பத்தை பார்த்துப்பா, எப்பயும் போல் மீனா பேச்சை கேட்டுட்டு அவங்க வீட்டிலே இருந்துக்கிறேன்னு சொல்லும்போது, விஜயா நீ உண்மையாகவே மனசு மாறிட்ட, மீனா முத்துவை ஏற்றுக்கிட்டனா மீனா வீட்டுக்கு போகலாம், இல்லையா இங்கேயே இருந்துரு,
என் வீட்லேயும் உனக்குன்னு உதவி செய்ய முடியாது, தங்க வைக்க முடியாது, எனக்குன்னு நிறைய வேலை இருக்குது. நீ பொறுப்பான மாமியாராக இருந்தால் மீனா வீட்டுக்கு போ, பிரச்சனை செய்கிறதுக்கு மீனா வீட்டு பக்கமே போகாத அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிளம்புறாங்க. மீனா கிட்ட உதவி கேட்போம், எங்கே போகிறதுன்னு தெரியலல்ல, மீனாவை பார்த்து மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாயிரும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் மனோஜோட வாழ்க்கை தான் முக்கியம்னு நம்ம மீனா வீட்டிலே இருந்துக்கிட்டு மனோஜுக்கு தானே உதவி செய்யணும். மீனா நல்லா சம்பாதிக்கிறான்னா அந்த பணம் எங்களுக்கு தானே வரணும். அப்புறமா நான் மீனா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு மீனா வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக விஜயா வந்து மனோஜை கூப்பிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே மீனா எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அங்கே விஜயா வராங்க. மீனா, நான் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, நீங்களா? என்ன பார்க்க வந்திருக்கீங்க? இல்லை, உங்களை பார்க்க வந்தப்ப என்ன எதுக்கு பார்க்க வந்தேன்னு ஏளனமாக பேசுனீங்கல்ல, அதான் கேட்டேன். என்னை பார்த்தாலே பிடிக்காது உங்களுக்கு, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு தானே இருப்பீங்க. இப்போ என்னத்தை என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, நீ எப்போ நடந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கிறேம்மா, இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தேன். உங்கள் வீட்டிலையே தங்கிக்கிட்டுமா முத்து, எனக்காக மீனா கிட்ட பேசு முத்து அப்படின்னு சொல்லும்போது, யார் பேசினாலும் நான் தானே மனசு மாறணும். இது என்னுடைய வீடு அத்தை. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வச்சு தனி கொடுத்தனம் வரணுன்றதுக்காகவே, உங்கள் வீட்டுக்கு என்னைக்கும் வரவே கூடாதுன்றதுக்காகவே புது வீடு வாங்கியிருக்கோம் அத்தை. நீங்கள் என்ன என்கிட்ட தான் கேட்கணும், இந்த வீட்டுக்கு நான் வரட்டா வேண்டாமான்னு என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு உன்னை பற்றி தெரியும் மீனா, எப்போ நான் வந்தாலும் சந்தோஷமாக நீ என்னை ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, ஏற்றுக்கவே மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது, அத்தை நான் சரியாக தான் பேசுகிறேன். இப்போ தான் நிம்மதியாக என் வேலையை பார்த்துட்ருக்கேன், என் குடும்பத்தையும் பார்த்துக்கிறேன். அண்ணாமலை மாமா எங்களை தேடி வீட்டுக்கு வந்துட்டாரு. அவருக்கு செய்ய வேண்டிய பொறுப்பான வேலையை நான் கண்டிப்பாக செய்வேன். ஆனால் உங்களை பார்த்துக்கணும், உங்களை இந்த வீட்டில் தங்க வைக்கணுன்ற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் எப்படிலாம் ஏளனமாக பேசுனீங்க, என்னை அவமானப்படுத்துனீங்க, எனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு பேசுனீங்கன்னு எதையும் நான் மறக்கவே இல்லை. நீங்கள் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தால் திருந்த மாட்டீங்க, பிரச்சனை செய்வீங்க. உங்களை பார்த்துக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. என்ன மருமகளாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் பொறுப்பான மாமியாராக இருந்து என்ன பார்த்துட்டு இருந்தா இந்த நிலமையில உங்களையும் இந்த வீட்டுக்கு வர வச்சுருப்பேன். ஆனால் இனி உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நீங்கள் பேசின வரைக்கும் போதும். நீங்கள் சாப்பிட்டுட்டு உடனே இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா இப்படி பேசுகிற, நான் உன்னுடைய மாமியார் தானே, இப்போ எனக்கு வீடும் இல்லை, எங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, எங்கே வேணாலும் போங்க. ஏன் என் அம்மா வீட்டுக்கு என்ன அனுப்புனீங்க? அப்போ என் நிலைமையை யோசிச்சிங்களா? உங்கள் பையன் முத்துவும் நானும் பிரிஞ்சிருந்தப்போ கூட கண்டுக்காமல் எங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் உங்கள் பையன் மனோஜுக்காக தானே சப்போர்ட் பண்ணீங்க. இப்போ மனோஜை நம்பி இங்கேருந்து கிளம்புங்க. இதுக்கு மேலே நீங்கள் பேச வேண்டாம். உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமும் இல்லை. போதுமா? இதுதான் என்னுடைய முடிவு. என் வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு அத்தை நான் தான் முடிவெடுக்கணும். இது என்னுடைய வீடு அப்படின்னு மீனா பேசும்போது தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க விஜயா. மனோஜ், இதுக்கு மேலே மீனா கிட்ட பேச வேண்டாம், இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாத்த சரியாக தான் முடிவெடுத்திருக்கீங்க. சிந்தாமணி உங்கள் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு என்னை அவமானப்படுத்துனீங்க. அவங்க பேச்சை கேட்டு என் அம்மா வீட்டுக்கு அனுப்புனீங்க. என் அம்மாவும் என் தங்கச்சி என் தம்பின்னு என் வாழ்க்கையை நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ எனக்குன்னு வீடு இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறேன், உடனே எங்கள் வீட்டுக்கு வரலாம் தங்கலான்னு நீங்கள் யோசிக்கும்போது, ஏன் மாமியார் வீட்டுக்கு போகணும், எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும்னு எனக்கும் ஆசை இருந்திருக்கும்ல. ஆனால் என்கிட்ட பணம் இல்லை, மருமகளாக ஏற்றுக்க முடியாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ உங்களையும் ஏன் மாமியாராக ஏற்றுக்க முடியாதத்த. எனக்கு நிறைய வேலை இருக்குது, உங்ககிட்ட பேச எனக்கு நேரமே இல்லை. மனோஜ், உங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு இப்போவே கிளம்புங்க. எனக்குன்னு புது வீடு வாங்கிட்டேன், இனி உங்கள் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு தான் தனி கொடுத்தன வந்தேன். நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என் பிஸ்னஸ்க்காக உங்ககிட்ட எவ்வளவோ அழுதேன், கண்டுக்கவே இல்லையே. இப்போ நீங்கள் உதவி கேட்டு வந்தால் உங்களுக்கு நான் உதவி செய்யணுமா? முடியவே முடியாதத்த அப்படின்னு மீனா தன்னுடைய முடிவை சொன்ன உடனே அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனா இப்போ நீ எடுத்த முடிவு தாம்மா சரி. அப்படியே விஜயா அந்த வீட்டில் இருக்கட்டும்னு நீ நினச்சாலும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்வா. விஜயாவை பற்றி நீ யோசிக்காதம்மா. மனோஜும் விஜயாவும் இங்கே வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர் கிட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. விஜயா நல்லா அனுபவிக்கணும்னு விஜயா மனோஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க முத்துவும் அண்ணாமலையும். என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்ட விஜயாவுக்கும் மனோஜுக்கும் சரியான பதில் கொடுத்துட்டேன். இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா.